ஆரம்ப நாள்ல இருந்து விஜய் கிட்ட இருந்து வெளிப்படக்கூடிய திமுக எதிர்ப்புன்றதை விட திமுக மீது இருக்கக்கூடிய காழ்ப்பு இல்ல வந்து திமுக மீது இருக்கக்கூடிய தனிப்பட்ட ஒரு 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 ரொம்ப ஒரு மோசமான பார்வை என்பது வந்து அவர்கிட்டயும் வெளிப்பட்டது, அவர் மூலமா விஜய் கிட்டயும் வெளிப்பட்டதுன்னு தான் பாக்குறேன். இதுல வந்து அவங்க ரோல் தான் இருக்கு. இன்னும் சொல்ல போனா அவங்கள வார்த்தெடுக்க வேண்டிய நிலையில வந்து இருக்கக்கூடிய சனாதன சக்திகள். இப்ப அவங்களுக்கு வந்து ஏடிஎம்கே வந்து இன்னைக்கு வந்து டாப்பிள் பண்றதுக்கோ இல்ல வந்து மேல வரதுக்கோ முடியாத சூழல்ல அடுத்த ஆளை வந்து க்ரூம் பண்றாங்க. இப்ப அந்த சனாதன சக்திகள் க்ரூம் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து இது வந்து ஒரு மஸ்டா இருக்கு. டிஎம்கே அலையன்ஸ்ல இருந்து விசிகே வெளில வரணுன்றது ஒரு மஸ்டா இருக்கு. வெளியில வர அலையன்ஸை அவங்க பக்கம் இழுத்துக்க முடியுமா அப்படின்றது அவங்களுடைய ஒரு பார்வையா இருக்கு. அதனால இந்த மாதிரியான நரேட்டிவ்ஸ்லாம் வந்து அவங்க செட் பண்றாங்க. அதான் நான் சொல்றேன், இப்ப இன்னைக்கு வந்து கருத்து கணிப்புகள்ல வந்து சில கருத்து கணிப்புகள் வந்து அவங்களுக்கு வந்து எண்ணிக்கைகள் வந்து அதிகமா கொடுத்துருக்காங்க. இப்ப இவங்க என்ன கற்பனை காண்றாங்கன்னா, ஒருவேளை இந்த நம்பர்ஸ்ல வந்து ஏதாவது குழப்பம் வந்து அந்த நேரத்துல வந்து ஒரு முடிவெடுக்கிறதுக்கு வந்து விடுதலை கட்சி முடிவெடுக்கிறதுக்கு வந்து ஒரு ஆப்ஷனா வந்து தங்களை முன்னிறுத்தணும்னா டிஎம்கே கிட்ட இருக்கக்கூடிய உறவு முறை சுத்தமா ஸ்பாயில் ஆகணும். திமுக கூட இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் ஸ்பாயில் ஆனாதான் நீங்க அடுத்த ஆப்ஷனை பத்தி இவங்க யோசிப்பாங்க. அப்ப அது ஸ்பாயில் ஆகணும்னா இப்பவே வந்து கருத்தாக்கத்தை வந்து செட் பண்றது.